யார் இந்த ஜீசஸ் தெரியுமா? பொதுவாக நம்ம எல்லாருமே சொல்ற ஒன்று, ஜீசஸ் அப்படிங்கிறவர் கிறிஸ்து மதத்தோட மிகப்பெரிய கடவுள், கடவுளோட மகன் அப்படின்னு. ஆனால் வரலாற்றில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த உலகம் உருவான அந்த நேரத்தில் கடவுள் தன்னை மாதிரியே 2 மனிதர்களை உருவாக்குனாரு அப்படின்னும், அவங்க மரணம் அப்படிங்கிற ஒன்றே இல்லாமல் ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் கடவுள் நம்பிக்கை இருக்கோ அவங்க எல்லாரும் லைக் பண்ணுங்க. அதோட ஜீசஸ் திரும்பவும் மனிதனா பிறந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இதெல்லாம் இருக்க அந்த 2 பேரும் கடவுளோட வார்த்தையை மீறி அங்கிருந்த ஒரு பழத்தை பிடுங்கி சாப்பிட்டதால அவங்களுக்கு ஒரு சாபமும் கிடைச்சிருந்திருக்கு. அதோட பாவமும் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் மனிதனம் அப்படிங்கிற உடனே இந்த உலகம் ஃபுல்லா உருவாகி பல பாவங்களாலையும் ஆசைகளாலையும் நிறைஞ்சிருந்திருக்கு. அப்பதான் கடவுள் இயேசு அப்படிங்கிற ஒரு மனித குழந்தைய அவதாரம் எடுத்து மக்களோட பாவங்களை தன்னோட பாவமா ஏத்துக்கிட்டு பாவ மன்னிப்பும் கொடுத்துருக்காரு. உடனே அப்ப இருந்த ஒரு அரசர், நீ சொல்றதெல்லாம் போய் அப்படின்னு சொல்லி அவர் சிலுவையில அரைஞ்சு கஷ்டப்படுத்தி இருந்திருக்காங்க. அதோட தான் சிலுவையில் இறந்ததுக்கு அப்புறம் 3வது நாள் தான் ஒரு கடவுள் அப்படிங்கிறத நிரூபிக்கிற விதமா திரும்பவும் உயிரோட பூமிக்கு வந்திருக்காரு. இப்படிப்பட்ட உன்னை பத்தி பழங்காலத்துல இருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இயேசு அப்படிங்கிற ஒரு மனிதனோட பாவங்களை தீர்க்கிறதுக்காக பூமியில அவதரித்த ஒரு கடவுள் அப்படின்னும், கடவுளோட அவதாரமா பூமியில வாழ்ந்தாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.